விஜயகாந்த் அவர்கள் கூட தன்னுடைய அப்போ அவருடைய படங்கள் பெருசா போகல. ரமணாவுக்கு பிறகு சில படங்கள் சரியா போகல. அந்த டைம்ல தான் கட்சி துவங்கி வந்தாரு. அப்புறம் சரத்குமார், கார்த்தி மாதிரி நெறைய நடிகர்கள் கட்சி துவங்கியிருக்காங்க. ஆனா இவர் வந்து ₹200,00,00,000 சம்பளம் வாங்கக்கூடிய நேரத்துல, நான் என்னுடைய கடைசி படம் இதுதான் சொல்லிட்டு, நான் இன்னமும் ஒருவேளை முழுக்க அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டாரான்னு தெரியலையே. ஏன் கடைசி படம்னு சொல்கிறாருன்னு தெரியல. எதுவுமே கிடையாது. அவரும் கடகராசி தான் தெரியும். அவர் இந்த தேர்தலில் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. அடுத்த தேர்தல் அப்போ வாய்ப்பு இருக்கா? இந்த தேர்தலே வாய்ப்பு கிடையாதுன்னா அடுத்த தேர்தலும் போது நமக்கு இப்போ சொல்லுவேன். அப்போ இந்த தேர்தல் வாய்ப்பு இல்லைன்னா நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஏன் இதே திருமாவளவன் கூட தான் நான் அரசியலில் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், என்ன இது என்ன தப்பாக பேசுகிறீங்க, ஏரி மேலே கோச்சிட்டு ஏதோ கழுவாத போகிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான் என்னை சேர்த்துக்கன்னு உள்ளே வந்து உங்களுடைய ரைட்ஸை நீங்கள் நிலைநிறுத்தத்தை விட்டுட்டு ஒதுங்கி போகிறேன்னா என்ன பிரயோஜனம்னு. விஜய்க்கு எப்படி விஜய் ஒன்றும் இன்றைக்கி டெய்லி எங்கே வராரு சொல்லுங்கள். பெருசா வரதே கிடையாது. அவர் பனையூர் ராஜா.